ஒரே மாதிரியான குழம்பு வச்சு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரியான பூண்டு குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். பூண்டு குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு எண்ணெய் விட்டு மிளகு, ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கி ஒரு மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதையும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, 20 பல் பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக காஷ்மீரி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். குழம்புலேருந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, புளிக்கரைசலையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான், சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி. சுட சுட சாதத்தோடையும் தோசை இட்லி கூடையும் சாப்பிட